பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதாக கூறி காவல் நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் பழமையான ஊமை மாரியம்மன் கோயில் உள்ளது. இந்த கோயில் பகுதியில் கள்ளிக்காட்டை சேர்ந்த ராமு என்பவர் காய்கறி கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இந்த கோயில் மற்றும் காய்கறி கடை உள்ள இடம் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு சொந்தமானது என கூறிய சிலர் ராமுவின் காய்கறி கடையை அகற்றிக் கொள்ள கூறியுள்ளனர். இது தொடர்பாக ராமுவிற்கும் கடையை அகற்ற கூறியவர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக இரு தரப்பை சேர்ந்த 6 பேர் மீது ஓமலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் காய்கறி கடை உரிமையாளர் ராமுவின் மனைவி பார்வதி என்பவர் கோயிலில் இருந்தபோது அங்கு வந்த கோயில் பூசாரி பார்வதியை கோயிலில் இருந்து அப்புறப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இது குறித்து அதே பகுதியை சேர்ந்த வசந்தியும் அவரது கணவர் குப்புசாமியும் கேட்டபோது கோயில் தரப்பினர் தாக்கியதாக கூறி வசந்தி அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் பொய்யான வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஏற்கனவே அளித்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி வசந்தி, அவரது கணவர் குப்புசாமி, காய்கறி கடை உரிமையாளர் ராமு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் ஓமலூர் காவல் நிலையம் முன்பு கையில் பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். காவல் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவமும் ஓமலூரில் பரபரப்பை ஏற்படுத்தியது. பப்ளிக் வாய்ஸ் செய்திகளுக்காக ஓமலூரில் இருந்து சேவியர். ஓமலூர் ஊமை மாரியம்மன் கோவில் சிவியார் என்ற சமூகத்தினர் தனக்கு மட்டுமே உரிமையானதுன்னு சொல்லி பொது கோயிலை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு சாமி கும்பிட இதர சாதிகார பெண்கள் போகும்போது தரையுறவாக திட்டி தாக்கப்பட்டு துரத்தப்படுகிறார்கள். அதனை பார்த்து நான் போகும்போது எனது கணவர் என்னை துரத்துவதை பார்த்த எனது கணவர் என்னை பாதுகாப்பதற்காக ஓடி வந்தபோது அவரை தாக்கப்பட்டு அவருக்கு பல் உடையப்பட்டது. தாக்கப்பட்டவர் லோகநாதன், அப்பா பெயர் குஞ்சான். அவர் மீது புகார் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறது. ஓமலூர் காவல் நிலையத்தில் 13 பேர் மீது வழக்கு பதிவுப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு பதிவு பண்ணி 2 மாத காலம் ஆகிறது. இதுவரைக்கும் மேல் நடவடிக்கை எதுவும் இல்லை என்பது ஓமலூர் காவல் ஆய்வாளர் உண்மைக்கு புறம்பாக வழக்கு பதிவு செய்யப்படுகிறார். ஆகவே 1க்கு மேற்பட்ட அதிகாரிகள் என்னுடைய புகார் சம்பந்தமாக விசாரணை செய்து மேல் நடவடிக்கை வேண்டும் என்பது தமிழக அரசுக்கு நான் வைக்கக்கூடிய தாழ்மையான வேண்டுகோள்.